அஞ்சலி குட் மார்னிங். அஞ்சலி 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 சார், அஞ்சலி பாத்தீங்களா? அஞ்சலியா? யார் அது? அதான் சார், நேத்திக்கு நாங்க 2 பேரும் கூட டார்மெட்ரியில தங்கி இருந்தோமே. டார்மெட்ரியில நீங்க மட்டும் தானே தங்கி இருந்தீங்க? தம்பி, உங்க பேர் கதிர் தானே? ஆமா. இந்தாங்க லெட்ஜரை நீங்களே பாருங்க. சார், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 2ன்னு நான் தான் எழுதுறேன் சார். தம்பி, நான் டே டியூட்டி, நைட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. தம்பி, காலையிலே மெக்கானிக் வந்து பஞ்சரை சரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. ஹலோ. டேய் மாப்ள. டேய் கதிர், நீ அந்த பொண்ணை கூட்டு போனது ஒரே டென்ஷனா இருக்குடா. எங்கடா போன? என்னோட வந்த அஞ்சலியை திடீர்னு காணோம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. டேய் என்னடாச்சு? முதல்ல உள்ள போடா. வாங்க தம்பி, நான் அஞ்சலியோட அப்பா. உட்காருங்க. அஞ்சலி நம்ம வீட்டுல தான் இருக்கா. வயசு பொண்ணு தனியா தங்குறது நல்லா இல்ல பாருங்க. அதான் நானே வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். லெக்சர்ல கூட நம்பர் ஆஃப் பர்சன் 1 இருந்திருக்குமே. இங்க எதுக்கு வந்தேன்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் பேசி முடிச்சிடலான்னு வந்துட்டேன். டேய், ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா. ஒரு வெங்காயமும் இல்ல. அவ எனக்கு ஒரே பொண்ணு. சரியோ தப்போ, அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பேச்சுக்கு சொல்லல, அவ இந்த கொம்பன் ஆசைப்பட்டிருந்தாலும் கட்டி வச்சிருப்பையா. என்ன நீங்களும் நானுமே பேசிக்கிட்டு இருக்கோம், சம்மந்தி அம்மா ஒன்னும் சொல்லலையே. என்னம்மா, உங்களுக்கு சம்மந்தம் தானே? என்னடா சொல்றீங்க? அஞ்சலியும் அந்த கவர்மெண்ட் காலேஜ் கதிரும் ஒருத்தர் லவ் பண்றாங்களா. அவங்க காதலுக்கு அஞ்சலி அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. ஏப்பா, என்ன நின்னு பேசாம போற? தை மாசம் மோளை அடிச்சிடலாம்ல? இல்லம்மா, பையனோட அம்மா கிட்ட உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன். மன்னிச்சுக்கங்க, எனக்கு இதுல சம்மதம் இல்ல. அவனுக்கு ஒரு அந்தஸ்து உங்களால தர முடியும். ஆனா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது அவனால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். இவனை போலீஸ் ஆக்கி பாக்குறதா என் லட்சியம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இவன் முதல்ல காக்கி சட்டையை போட்டுட்டு என் முன்னாடி வந்து நிக்கட்டும். முகூர்த்த சட்டையை நானே எடுத்து கொடுக்கறேன். நினைச்சா பெருமையா இருக்கு. ஒத்த பொம்பளைனாலும் வைராக்கியமா புள்ளைய போலீஸ்காரனா பார்த்துட்டு தான் மறுவேலைன்னு சொல்றாங்களே, அந்த ஆசை ரொம்ப நியாயம்னு எனக்கு பட்டுச்சு. என்னம்மா, வெயிட் பண்ணலாம்ல? சந்தோஷமா தன்னோட பழைய நினைவுல இருந்து இவன் வெளியே வந்துட்டான். ஆனா இந்த மதுரையில் காத்துட்டு இருக்கிற பெரிய ஆபத்து பாவம் அவனுக்கே தெரியாது. மதுரை இயல்பாத்தான் இருக்கு, மக்களும் இயல்பாத்தான் இருக்காங்க, இவனும் இயல்பாத்தான் இருக்கான். ஆனா என்ன ஆபத்துன்னு யோசிக்கிறீங்களா? சார் மணி என்ன? 6:55. தேங்க்யூ சார். இன்னும் 5 நிமிஷத்துல தெரியும். என்னப்பா கதிரு, சௌக்கியமா?
பயணம் எல்லாம் சுகமா இருந்துச்சா? யார் நீங்க? என்ன இதெல்லாம்? சொல்லுவோம்ல. இப்ப நீ முதல்ல உங்க அம்மா, தங்கச்சி, லவ்வரு இவங்கள பார்க்கணும். என்ன முழிக்கிற? அவங்க கவருக்குள்ள இருக்காங்க. இப்ப எடுத்து பாரு. யாரா நீ? தம்பி மரியாதை. 3 உசுறு என் கையில இருக்கு. ராங்கி ரப்பல்ல வச்சுக்கிட்ட மெனக்கெட்டு தூக்கிட்டு வந்தவனுக்கு மென்னிய திருகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு. என்ன வேணும் உனக்கு? இந்த நிமிஷத்துல இருந்து நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்காம அப்படியே செய்யணும். என்ன செய்யணும்? கவர்ல ஹேண்ட்ஸ் ஃப்ரீ இருக்குது பாரு, அதை முதல்ல போனோட அட்டாச் பண்ணு. உன் லெஃப்ட் ஷூல ஸ்ட்ராப் அவுந்திருக்குது பாரு, ஒழுங்கா அதை போடு. ஷாக் ஆயிட்டியா? உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். கதிரே, இந்த போலீஸ் கிட்ட போறது எவங்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கறதுன்னு கேனத்தனமா எதையும் செய்யாத. எங்கிட்ட இருந்து பேசுறேன்னு பாக்குறியா? என்ன உன்னால பார்க்க முடியாது. கடவுள் மாதிரின்னு வச்சுக்கேன். இப்ப என்ன பண்ற? எதிர்த்தாப்புல இருக்குது பாரு ஆட்டோ ஸ்டாண்டு, அதேதான். அங்கிட்டு போ. என்னடா யோசிக்கிற? அடுத்த கவர்ல அவங்க அஸ்தி அனுப்பட்டுமா? நோ ப்ளீஸ். அப்ப போ. அங்க எங்க பார்க்காத, எவன்கிட்டயும் பேசாத. போ போ போ. டவுட்டா அங்க லுக்கு விடாத. நேரம் ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் போ. அங்க அண்ணங்கிற பேர் ஒரு ஆட்டோ இருக்கும் பாரு. தேடு தேடு, நிக்காத, நடந்துகிட்டே இரு. ரைட்ல வா. வா வா வா. லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போ. அப்படிதான், போ போ. பாரு 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 பாரு. அண்ணன் பேசாத. வா வா, முன்னால வா வா வா. உனக்கு ரைட்ல இருக்குது பாரு. அந்த ஆட்டோல ஏறி வைகை பாலத்துக்கு வா. ஹலோ. என்ன சார்? ஹலோ. எங்க போகணும்னு மட்டும் சொல்லு. வைகை பாலம் போ. அண்ணே, மதுரையில் நீங்க எந்த ஸ்டாண்ட்ல? டேய் மவனே, உன்னை தான் 6 கிட்டையும் பேச மாட்டான்னு சொல்லியிருக்கேன்ல, பேசாம அமைக்கிட்டுறா. இது நான் உனக்கு வச்ச ஃபர்ஸ்ட் டெஸ்ட். சொன்ன பேச்சு கேட்கிற பிள்ளையான்னு பார்த்தேன். பரவாயில்ல, பாஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ற? உன் செல்போன் இருக்குது பாரு, அதை எடு. அது நான் அனுப்பிச்சது. உன் செல்போனு சட்ட பாக்கெட்ல இருக்குது பாரு. அதேதான். எடுத்துட்டியா? தலையை சுத்தி தண்ணிக்குள்ள போட்டு விட்டுரு. அது உனக்கு வேணாம். இருந்தா ஏதாச்சும் விஷமம் பண்ணணும்னு தோணும். தூக்கி போட்டு. குட் பாய். டென்ஷன்ல ரொம்ப கலைச்சிட்ட. அதனால அங்க குதிரை கட்டி இருக்கு பாரு, ஒரு தூணு. அங்க போய் உட்காரு. தூணுக்கு பின்னாடி குதிரை வண்டி சாத்தி இருக்கு பாரு, அதுல உட்காரு. இப்ப வண்டி கீழே ஒரு கல் இருக்கு பாரு, அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம். அது ஓம் பிராண்ட் சிகரெட்டு. எடுத்து ரிலாக்ஸ் பண்ணு. இதை ஒன்றும் நான் எனக்காக போட்டுக்கல, உனக்கு பதிலாக போட்டுக்கிறேன். உன் சிஸ்டர் ஃபிங்கர் தான். உனக்கு அடையாளம் தெரியணும்னு தான் மோதிரத்தோட வெட்டினேன். பாவம், நிறைய ரத்தம் போயிடுச்சு. உன் போலீஸ் புத்திய காட்டி ஓரமா வச்சுட்டு நான் சொல்றதையெல்லாம் செஞ்சீனா என் கத்திக்கு வேலை இல்லை. வால் ஆட்டுன நறுக்கிடுவேன் எல்லா விரலையும். அவங்கள ஒன்றும் பண்றாது. ப்ளீஸ், நீ சொல்றபடி செய்யுது. மதுரையில மாரியம்மன் தப்புக்குள்ள தெரியுமா? அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பின்னாடி திவ்யா ஆட்டோ கன்சல்டிங்னு இருக்கு. அங்க ஒரு டீ கடை பக்கத்துல பூத் ஒன்று இருக்கும். அங்கிருந்து 2222-756க்கு ஃபோன் பண்ணு. முக்கியமான விஷயம், நீ தேவையில்லாம ஆட்டோக்காரன்ட்ட பேசுனதால வண்டி கிண்டி எதுவும் வச்சுக்காம வேகமா நடந்தே வரையா?
தட்டுனா எது நகரும்னு தெளிவா தெரிஞ்சுதான் பிளான் போட்டிருக்கேன். என் திட்டம் சரியா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 15 நிமிஷத்துல முடிவு தெரியும். அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பின்னாடி திவ்யா ஆட்டோ கன்சல்டிங்னு இருக்கு. அங்க ஒரு டீ கடை பக்கத்துல பூத் ஒன்று இருக்கும். அங்கிருந்து 2222-756க்கு ஃபோன் பண்ணு. ஹலோ. ஏண்டா செல் இருக்கும்போது லேண்ட்லைன்ல இருந்து ஏன் ஃபோன் பண்ண சொல்றான்னு யோசிக்க மாட்டியா? இதுல இருந்தே தெரியுது நீ உன் மென்டல் பேலன்ஸை இழந்துட்டேன்னு. அதான் எனக்கு முதல்ல வேணும். அவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்க? எப்போ எதை கட் பண்ணவனோன்னு பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க கூட பேசணும். பேசணுமா? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். எல்லாரும் மயக்கத்துல இருக்காங்களே. என்ன வேணும் உனக்கு? சொல்லுவோம்ல, எதுக்கு அவசரப்படுற? என்கிட்ட பேசிட்டு பேக விட்டுட்டியடா. அங்க பாரு, ஒரு பையன் பேக தூக்கிட்டு ஓடுறான். டேய் டேய் நில்றா, ஓடாத. ஹலோ. என்ன பேக் காணாம போயிடுச்சா? விடு, அதுல என்ன 2-3 பேண்ட் ஷர்ட்டை வச்சிருக்க போற? அதுக்கே அப்படி பதற? ஏய், எனக்கு தெரியும் இது உன் வேலை தான். ஏன்டா டென்ஷன் படுத்துற? யாரா நீ? நீ ஹீரோன்னா நான் வில்ல. என்ன தாண்டா செய்யணும் சொல்லி தொலைடா. நீ போலீஸ் ஆகணும்னா எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உன்னை கிரிமினல் ஆக்கணும்னா அவ்வளவு ட்ரைனிங் நான் கொடுக்க வேணாம்? என்ன சொல்ற? 3 பேரை தூக்கிட்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கேன்னா உன்னை வச்சு கோயிலுக்கு கும்பாபிஷேகமா பண்ண போறேன். நீ பொம்மை, நான் ரிமோட். என்ன செய்ய போற? இப்பத்தானே 2 டெஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்க. சொல்லுவோம்ல, மறுபடியும் சொல்றேன், உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். 3 உசுறு என் கையில இருக்கு, புரிஞ்சுக்கோ.